ஹலோ மக்களே, டிஎன்யூஎஸ்ஆர்பி தேர்வர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸ் வந்து நேற்று நியூஸ் பேப்பரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தமிழ்நாடு காவல்துறையில் அடுத்த ஆண்டு ஒரே ஆண்டில் 10,000 காவலர்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை நடத்தியிருக்கிறதா செய்தி பேப்பரில் வந்திருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா, இந்த வருஷம் அந்த பிசி அண்ட் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதம் வந்துடும், அடுத்த மாதம் வந்துடும் சொல்லி தள்ளி போயிட்டே இருக்குது. அதில் சில இஷ்யூலாம் இருந்தது. 2026 சட்டமன்ற எலெக்ஷன் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2024-25க்கான பட்ஜெட் தாக்கல் வந்து மார்ச் மாதத்தில் நடக்க போகுது. அதில் வந்து ஒரு பெரிய வேக்கன்சியோட நிரப்புறதுக்கான அறிவிப்பை வழங்குறதுக்கு அதற்கான ஆலோசனைகள் எல்லாத்தையுமே நடத்திருக்காங்க. அதாவது ஒரு 2,000 3,000 அப்படின்னு சொல்லி வேக்கன்சி நிரப்புறதுக்கு பதிலாக ஒரே அடியாக 10,000 வேக்கன்சியாக நிரப்புனாக்கா கொஞ்சம் அதிக வேக்கன்சி நிரப்பின மாதிரி இருக்கும். அப்படின்றதுனால எல்லா துறையுமே முக்கியமான அறிவிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆலோசனைகள் எல்லாமே நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் அடுத்த வருஷத்தில் கொஞ்சம் பெரிய வேக்கன்சியோட நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்ற மாதிரி இந்த செய்தி அறிவிப்பில் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல நியூஸ் தான். ஏன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணி ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே திரும்ப நல்லா படித்தவங்களே படிச்சுட்டு இருக்கிறத விட கொஞ்சம் பெரிய வேக்கன்சியோடு வந்ததுனாக்கா கட் ஆஃப் கம்மியாக இருந்தாலும் நிறைய பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இதுவும் கொஞ்சம் ஒரு நல்ல திட்டம் தான். இது வந்து எலெக்ஷனை டார்கெட் பண்ணி பண்ணாலும் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு செய்தி வந்திருக்கு. தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எல்லாமே சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனுக்கான டைம் வந்துட்டு டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்லையும் கம்மிங் ஜூன்ற மாதிரி அப்டேட் பண்ணி அதற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமாகவே இதோட நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். அதனால் டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா இப்போலேருந்து சைட் பை சைடு அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருங்க. சீக்கிரமாகவே நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். இதோட அடுத்த கட்ட அப்டேட் பற்றி வந்ததுனாக்கா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே வந்த உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரயில்வே என்டிபிசி மற்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் டெலகிராம் குரூப் மூலமா கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். 2 பிசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 120 டேஸ்க்கான ஸ்டடி பிளான், அதிலே பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸோட எல்லா டாப்பிக்குமான வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ் மெட்டீரியல், ரீசனிங்கான ஒரு 28 டாபிக்ஸ்க்கான வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் அதற்கான ஸ்டடி மெட்டீரியல், ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல், அதாவது பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, இது எல்லாத்துக்குமான தமிழ் மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் ஒரு 115 செட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ், அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிக்கோட ஒரு 100+ டாபிக். ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக்கே தான் ரயில்வேல அதிகமாக கேட்பாங்க. அதில் 100க்கும் மேற்பட்ட டாப்பிக்கான ஸ்டடி மெட்டீரியல் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ப்ரொவைட் பண்ணுவோம். லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் ஜனவரி 2024லேருந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கு முதல் மாதம் வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் எல்லாமே என்டிபிசிக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1,500 ரூபீஸ் சொல்லியிருக்கோம். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதிலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த 120 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் எல்லாமே கொடுத்துருப்போம். அந்த பிடிஎஃப் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். 120 நாளைக்கு மேக்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கே, ரீசனிங், ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்னு ஒரு 5 பார்ட்டாக பிரித்து டெய்லி என்னென்ன எவ்வளோ படித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டடி பிளானோட கிளாஸஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஒரு 6 வீக்ஸ்க்கான கிளாஸஸ் இப்போ வந்து 6வது வாரத்துக்கு போயிட்டுருக்கு. ஆனால் எல்லாமே ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸாக தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிங்கனாலும் எல்லா கிளாஸஸுமே பார்த்துக்க முடியும், எல்லா மெட்டீரியலுமே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். எல்லாமே பிடிஎஃபாக தான் கொடுத்துருக்கோம். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரயில்வே கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் குரூப் 4க்கான கிளாஸ் பேட்சுமே போயிட்டுருக்கு ஒரு 180 நாளுக்கான ஸ்டடி பிளானோட. ஓகேவா? இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணாலும் சேம் அட்மின் நம்பர் 8903302290 நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். குரூப் 4க்கும் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 1,500 ரூபீஸ் தான் சொல்லியிருக்கோம். நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எம்எஸ்சி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 750 ரூபீஸ் சொல்லியிருக்கோம். இதிலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 42 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம். எல்லா சிலபஸுமே கவர் ஆகிற மாதிரி அந்த தேர்வுகள் கேட்குற மேக்ஸ், ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாமே நம்மளோட டெலகிராம் குரூப்லேயே கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல் ஒரு 30,000க்கும் மேற்பட்ட 1 வேர்ட் ஆன்சர்ஸோட எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஸ்டடி மெட்டீரியலும் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது இல்லாமல் சிறப்பு தமிழ், பாலிட்டி, யூனிட் 8, யூனிட் 9க்குன்னு ஸ்பெஷல் புக் மேக் பண்ணியிருக்கோம். அதோட பிடிஎஃப்மே கொடுப்போம். புக் பை கொஸ்டினுக்குன்னு செப்பரேட்டான பிடிஎஃப், மேக்ஸ், ரீசனிங்கான ஃபுல் வீடியோ கிளாஸஸ், டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்க்கான ஃபுல் வீடியோ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர், அதாவது ஜூலை மாதம் வந்து குரூப் 4 எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க, ஜூலை 2025. அதனால் ஜூலை 2024லேருந்து ஜூன் 2025 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் எல்லாமே மந்த்லி பிடிஎஃபாக ப்ரொவைட் பண்ணுவோம். இதற்கான ஷெடியூல், அந்த எக்ஸாம் ஷெடியூல் எல்லாமே இந்த பிடிஎஃபில் கொடுத்துருக்கோம். என்னென்னக்கு என்னென்ன எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 1ஆம் தேதி நவம்பர் 1ஆம் தேதி பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த குரூப் 4 பேட்ச்லையுமே ஜாயின் பண்ணிக்கலாம்.
இந்த அட்மின் நம்பருக்கு எந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி, ரயில்வே பேட்சில் ஜாயின் பண்ணுமா டிஎன்பிஎஸ்சி பேட்சில் ஜாயின் பண்ணுமான்னு சொல்லி கரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான நம்பரும் அவங்க சொல்லுவாங்க. கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணால் போதும், அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. எந்த டவுட்னாலும் நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.